வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை சிங்கத்தின் அச்சம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சிங்கம் காட்டில் அலைந்து கொண்டிருந்தது. அதற்கு பசி. பசி என்றால் பசி, அப்படிப்பட்ட பசி. எதிரில் ஒரு விலங்கு கூட அகப்படவில்லை. வர வர இந்த காட்டில் எல்லா விலங்குகளும் எச்சரிக்கையாகி விட்டன. சிங்கம் வருகிற நேரம் தெரிந்து எங்கோ பதுங்கி விடுகின்றன. அவற்றை தேடி பிடிப்பது முடியாதது போல் இருந்தது. பசி தாங்க முடியாமல் சினத்துடன் இரை தேடி சென்று கொண்டிருந்தது சிங்கம். கடைசியில் திடுதிப்பென்று ஒரு நரி எதிரில் வந்து அகப்பட்டு கொண்டது. சிங்கம் அதன் மீது பாய தயாராக இருந்தது. நரி குள்ள நரி, நல்ல தந்திரமுள்ள நரி. தெரியாத்தனமாக சிங்கத்தின் எதிரில் வந்துவிட்டது. ஆனால் அதன் மூளை உடனே வேலை செய்தது. சிங்கத்தை ஏமாற்ற முடிவு செய்தது. ஏ சிங்கமே, நான் யார் தெரியுமா? நான் இந்த காட்டின் அரசன். என்ன துணிச்சல் இருந்தால் என் எதிரில் வருவாய் என்று வலுவான குரலில் கேட்டது. ஏ அற்ப நரியே, உனக்கென்ன பைத்தியமா? இந்த காட்டின் அரசன் நான் தான் என்பதை அறிய மாட்டாயா? உன்னை நீயே அரசன் என்று கூறிக்கொள்கிறாயே, உனக்கு அறிவு இருக்கிறதா என்று சிங்கம் கேட்டது. ஏ மூடச் சிங்கமே, நான் சொல்வதை நீ நம்பவில்லையா? சரி, என்னோடு வா. இந்த காட்டு விலங்குகள் என்னை கண்டு பயந்து ஓடுவதை நீயே உன் கண்ணால் பார்க்கலாம் என்றது நரி. சரி, அதையும் தான் பார்ப்போமே என்று கூறி சிங்கம் நரியுடன் புறப்பட்டது. இரண்டும் சேர்ந்து காட்டை சுற்றின. சிங்கத்தை கண்டு பயந்து எதிர்ப்பட்ட விலங்குகள் ஓடி ஒளிந்தன. அந்த மூடச் சிங்கம் எல்லா விலங்குகளும் நரியை பார்த்து பயந்து ஓடுவதாக நினைத்து கொண்டது. நரியிடமிருந்து தானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓடி ஒரு புதரின் மறைவில் ஒளிந்து கொண்டது. நரி வெற்றி நடை போட்டுக்கொண்டு அங்கிருந்து சென்றது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.